கைதி 2 மூவியோட வேறு லெவலான அப்டேட் எல்லாம் பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரீசெண்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் சில விஷயங்களை கைதி 2 பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, நான் கைதி 2 வந்துட்டு ஒரு ஸ்டோரி லைனாக எழுதினேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இதில் எல்சியூவும் உள்ளே கொண்டு வரதுக்கு தான் என்னோடய பிளான் இப்போ இருக்குது. ஏன்னா எல்சியூன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த படமும் எல்சியூக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அந்த கான்செப்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விக்ரம் கேரக்டர் அண்ட் லியோ கேரக்டர், ஸோ இந்த 2 படத்தில் இருக்கிற கேரக்டருமே வந்துட்டு கைதி 2ல் நான் வந்து கொண்டு வரதுக்கோசரம் ஸ்டோரி லைனை சில இடங்களில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கைதி 2 அப்படின்னா, கண்டிப்பாக கூலி படம் அதாவது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்டேட் வரும் 1 மந்த் கழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே நாங்கள் 1 by 1 அப்டேட் வந்து கொடுப்போம். ஸோ ஆனால் வந்துட்டு அந்த ஸ்டோரியை வந்து நான் லைட்டாக மாற்றிருக்கேன் எல்சியூக்கு ஏற்ற மாதிரி. அதில் இந்த நான் எல்சியூவில் இருக்கிற எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அந்த ரோலக்ஸ்ன்ற கேரக்டர் வந்துட்டு ஆழமாக வரும் அப்படின்றதும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த எல்சியூ மூவிக்கு எந்த அளவுக்கு கைதி 2க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்சியூவில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன கேரக்டர் அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.